மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்பலோ ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்பலோ ஃபிஷ் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மேரினேஷனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நான் எடுத்திருக்கிற மீன் வந்து பாசா. இது வந்து நான் 400 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணலாட்டி நீங்க தனியா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மேரினேஷன் அப்போ. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவு, 1/2 லெமன், ஒரே ஒரு முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா. நம்ம நிறைய டிஷ்ஷஸ்ல வந்து மேரினேஷனுக்கு எக் ஆட் பண்ணுவோம். அப்படி எக் ஆட் பண்றப்போ முழுசா போடாம இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிட்டு ஆட் பண்ணோம்னா நம்ம போட்டிருக்க மசாலா வந்து நம்ம எண்ணெயில பொரிக்கிறப்போ பிரிஞ்சு வராம இருக்கும். ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படியே போடுறதை விட இந்த மாதிரி விஸ்க் பண்ணி போடுறது இன்னும் பெட்டரா இருக்கும். நல்லா விஸ்க் பண்ண எக்ல இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் மைதா மாவும் கார்ன்ஃபிளவரும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். 400 கிராமுக்கு 1/2 லெமன் போதும். லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் வந்து இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. மீன் கொஞ்சம் தண்ணி விடும், அதுவே போதும். நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் மீன் துண்டு சேர்த்துக்கிறேன். ஃபிஷ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour மேரினேஷனுக்கு வைக்க போகிறேன். அப்போ வந்து பைண்டிங் நல்லா இருக்கும். ப்ளஸ் அந்த ஃபிஷ்ஷுலையும் மசாலா நல்லா இறங்கும். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு மசாலாவில் டாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் நான் பெருசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வாயில் கடிப்படுறப்போ நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், உப்பு தேவையான அளவு, 3 பச்சை மிளகாய் நீளமாக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்போ அளவாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓவர் க்ரௌட் பண்ண வேணாம். ஃபிஷ்ஷு சீக்கிரமாக குக் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 3 to 5 minutesலேயே நல்லா குக் ஆகிடும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி பேட்சாக எல்லா ஃபிஷ்ஷுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக குக்காக இருக்குது. அதே டைம் வந்து மசாலா வந்து பிரிஞ்சு வரவே இல்லை. ஒரு ஃப்ரையிங் பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் கொஞ்சம் நல்லா காயட்டும். ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணது. அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்து ஒரே ஒரு கலரு கிளறிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதுக்கு ஆட் பண்ணனா மிளகாத்தூள் வந்து கருகிடக்கூடாது ஆயிலில். அதே டைம் கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கெச்சப் பதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரெட் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல கோட்டிங் கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த மசாலா கோட்டிங். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி டாஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் பீஸஸ் வந்து அந்த சாஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக சாப்பிடணும் போலே இருக்கு இல்லையா? அவ்வளோதான், நம்ம அப்பளோ ஃபிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் தூவிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி வேணுங்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டெப்பை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதுங்கிறப்போ. ஃபைனல் டச்சை ஒரு 1/2 லெமன் லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிடுறேன். இந்த காரம் புளிப்போடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லெமன் புளிப்போடு சாப்பிட
அவ்வளவுதாங்க, நம்ம அப்போலோ ஃபிஷ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்டர். கண்டிப்பா நீங்க இதை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.